ஜென்சி கிட்ஸ் என்கின்ற போர்வையில் இது திமுக நடத்தும் நாடகம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது வந்து குறிப்பிட்டு எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் மாணவர்களுக்கு இருக்கணும். அதை தாண்டி வந்தால் தான் வெற்றி. யாருமே இன்றைக்கு ஒரு வெற்றியாளர் இருக்காங்கன்னா ஒரே நல்ல வெற்றி யாரும் அடைஞ்சது கிடையாது. அதே போல் தான் முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு அமைச்சிருக்காருன்னா 2 வருட காலத்தில் இல்லை. ப்ரொபோசல் கடந்த ஆட்சி காலத்தில் வரையறுக்கப்பட்ட திட்டங்கள் நமது ஆட்சியில் நம்ம புதிதாக அதுக்குண்டான வரைமுறைகள் வரையறைகள் கொடுக்குறோம். ஸோ அதை நிச்சயமாக ஏற்றுக்கொள்வாங்க நம்பிக்கை இருக்குது. ஏற்கனவே 2011ஆம் ஆண்டு எடுக்கப்பட்ட மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தான் அது தள்ளுபடி தொகை குறைவாக இருப்பதாக சொல்லி முதல் தடவை கேன்சல் பண்ணாங்க. புரியல சார். ஏற்கனவே மக்கள் தொகை கணக்கு 2011ஆம் ஆண்டு எடுத்த மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி திட்டம் நிராகரிக்கப்பட்டதாக முதல்ல சொன்னாங்க. திரும்பவும் இப்போ ப்ரொபோசல் கேன்சல் பண்ணியிருக்காங்க. இதுக்கு அடுத்த நடவடிக்கைகள் தொடர்ந்து புறக்கணிப்பு. கோவை மாவட்டத்திற்கு மெட்ரோ ரயில் திட்டம் கொண்டு வர வேண்டியது முதலமைச்சர் அவர்களுடைய நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய உறுதியான ஒரு தீர்க்கமான முடிவாக இருக்குது. செயல்படுத்தக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளும் நாங்கள் மேற்கொள்ளணும்னு தெரிவிச்சுக்கிறோம் சார். இப்போது நீட் தேர்வில் உயிரிழந்தவர்களுடைய பெற்றோர்கள் மத்திய அமைச்சர் அவரை பதவி நீக்கம் செய்கிறது மட்டும் பற்றாது நீட் தேர்வில் விலக்களிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை விட்டுருக்காங்க. தமிழக அரசு எடுத்துக்கிட்ட நடவடிக்கை ஏற்கனவே தமிழக அரசு அதுக்குண்டான எங்களுடைய நிலைப்பாடுகள் ஏற்கனவே சொல்லியிருக்கிறோம். தேர்தலுக்கு முந்தைய சொன்ன நிலைப்பாடு தான் இப்பயும் ஒரே நிலைப்பாடு தான். ஒவ்வொரு முறையும் மாற்றக்கூடிய நிலைப்பாடு தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் அவர்களுக்கு நிச்சயமாக இருக்காது என்பதை தெரிவிச்சுக்கிறோம். ஒரே நிலைப்பாடு தான். அப்போ சரி ஒரே நிலைப்பாடு தான். நேற்று நடந்த நீட்டுக்கு எதிரான போராட்டத்தில் ஜென்சி கிட்ஸுங்கிற போர்வையில் திமுகவினர் 200 ரூபா 300 ரூபா வாங்கிட்டு கலந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் நிர்மல்குமார் அவர் குற்றச்சாட்டு வச்சிருந்தார். இந்த போராட்டமே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இந்திய கம்யூனிஸ்ட்டும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட்டும் மற்றும் விசிகே கட்சிகள் தான் ஒருங்கிணைத்திருந்தாங்க. அப்போது திரும்பவும் திமுகவுக்கு ஆதரவாக செயல்படுறாங்க குற்றச்சாட்டு சார். அதாவது ஜென்சி கிட்ஸ் என்கின்ற போர்வையில் இது திமுக நடத்தும் நாடகம் என்பது அனைத்து மக்களுக்கும் தெரிஞ்ச விஷயந்தான். இது குறிப்பிட்டு இந்த மேடையில் நான் சொல்லி தான் எல்லாருக்கும் தெரியணும் அவசியம் கிடையாது. இது அவங்களுடைய நாடகம் என்பது பொதுமக்கள் அனைவரும் அறிந்த விஷயம்தான். அதை பற்றி நம்ம விரிவாக எவ்வளோ பேசினாலும் ஒரே விஷயந்தான். அவங்களுக்கு முதலமைச்சரோட ஆட்சியில் குறை கண்டுபிடிக்க முடியாது, எந்த ஒரு தப்பும் நடக்கலை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க செயல்படுத்த முடியாத ஒரு திட்டத்தையே திருப்பி ஜென்சி கிட்ஸ் என்கின்ற ஒரு போர்வையில் அவங்க அதை ஒரு பிரபலப்படுத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதை அனைவருக்கும் அறிந்த விஷயந்தான். அதனால் அதை புறந்தள்ளி நம்ம மக்களுக்கு உண்டான தேவைகளை அறிந்து செய்யக்கூடிய அரசாக முதலமைச்சருடைய அரசு செயல்பட்டு இருக்குது. அதை செயல்படுத்தும் சார். நீட் தேர்வுனால உயிரிழந்தனுடைய குடும்பத்தினர் மீண்டும் அவர்களுடைய தற்கொலை செய்து கொள்ளக்கூடிய ஒரு முயற்சி செய்யக்கூடிய ஒரு சூழல் இருக்குது சார். ஏற்கனவே இது 2024-25 பள்ளி மாணவர்கள் சந்திக்கும் போதே நமது முதலமைச்சர் அப்பொழுது இதற்குண்டான சொல்லியிருந்தார். எதுவும் நிரந்தரம் அல்ல, எதுவுமே இதுதான் நமக்கு, இதற்கு பிறகு எதுவுமே இல்லைன்னு கிடையாது. எல்லாருக்கும் உண்டான வாழ்க்கைகள் இருக்குது. இது மட்டும்தான், இது ஒரு விஷயத்தை கிடைக்கலங்கிறக்காக நம்ம முடிவாக இருக்கக்கூடாது. நிச்சயமாக எல்லாருக்கும் ஒவ்வொரு திறமைகள் இருக்குது, ஒவ்வொரு எதிர்காலம் இருக்கிறது. அதை உணர்ந்து செயல்படுத்த வேண்டும். ஒரு விஷயம் கிடைக்கல என்பதற்காக இந்த மாதிரி முடிவுக்கு போகக்கூடாது என்பது முதலமைச்சர் அவர்கள் 2024-25 காலகட்டத்திலேயே பொதுமக்களுக்கும் மாணவிகளுக்கும் சரி அவங்க பெற்றோருக்கும் ஒரு ஆலோசனையாகவும் அறிவுறுத்தலாகவும் அவருடைய வேண்டுகோளாகவும் சொல்லியிருந்தார். இதைத்தான் இந்த இடத்துல தெரிவிக்க விரும்புகிறேன். அதே போல் எதுவுமே ஒரு நிரந்தர இதுதான் முடிவு என்பது எதுவுமே கிடையாது. வாழ்க்கை என்பது ரொம்ப நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு விஷயத்துக்காக அதுக்காக இது இவ்வளோ பெரிய முடிவு எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அவங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குது, எதிர்காலம் இருக்குது. குறிப்பாக சொல்ல போனால் நம்மளோட நாடு அந்த மாணவர்களை நம்பி இருக்குது. அவங்களுக்கு உண்டான அனைத்து வாய்ப்புகளும் கொட்டி கிடக்கூடிய நாடு நமது தமிழகத்தில் அனைத்து வாய்ப்புகளும் இருக்கிறது. நிச்சயமாக எதிர்காலம் நல்லா இருக்கும். எந்த ஒரு பெரிய முடிவை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்க வேண்டாம்னு தெரிவிச்சுக்கிறேன். இது என்னுடைய வேண்டுகோளாக ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறேன் சார். நமது அரசின் சார்பாக ஆலோசனை வழங்குகிறது சார். ஆலோசனை அதாவது நிச்சயமாக சார், நிச்சயமாக அது மாணவ பருவத்தில் அவங்களுடைய பள்ளி காலகட்டங்களிலேயே அதுக்கு உண்டான ஆலோசனைகளையும் முக்கியமாக எந்த ஒரு சூழ்நிலையும் எதிர்கொள்ளக்கூடிய தைரியம் மாணவர்களுக்கு இருக்கணும். அதை தாண்டி வந்தால் தான் வெற்றி. யாருமே இன்றைக்கு ஒரு வெற்றியாளர் இருக்காங்கன்னா ஒரே நல்ல வெற்றி யாரும் அடைஞ்சது கிடையாது.
அதே போல் தான் மாநில முதலமைச்சர்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு அமைச்சிருக்காருன்னா 2 வருட காலத்தில் இல்லை, கிட்டத்தட்ட 30 வருட காலம் மக்களை சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் நிலையாக நின்றதுனால தான் இன்றைக்கி ஆட்சி அமைச்சிருக்கிறாரு. இது 2 வருடத்தில் மட்டும் சொல்கிறது வந்து ஒரு அவங்களுக்கு உண்டான புரிதல் என்று தான் சொல்லிக்க வேணும். நிச்சயமாக 30 வருட காலமாக மக்களுக்கான ஒரு தலைவராக அவர் நிலைநிச்சிருக்காரு, செயல்பட்டிருக்காரு, எல்லா தருணங்களையும் மக்களுக்காக நின்றிருக்காரு என்பது தான் இன்றைக்கு இருக்கக்கூடிய விஷயம். அதை தான் மக்களுக்கு சொல்கிற இது உதாரணமாக மாநில முதலமைச்சர் அவர்கள் எனக்கு உதாரணமாக எடுத்துக்கொண்டு எல்லா விஷயத்துக்கும் நம்ம போராடணும், எல்லா விஷயத்துக்கும் நம்ம வந்து உறுதுணையாக நம்ம வந்து நம்முடைய நோக்கமும் நம்முடைய செயல்பாடுகளும் உறுதியாக இருக்கும் பட்சத்தில் நிச்சயமாக வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது மாநில முதலமைச்சர் பார்த்து எல்லாம் தெரிஞ்சுக்கங்க. இறுதியான ஒரு ஆர்பி உதயகுமார் அவர்கள் வந்து தமிழக அரசு கடந்த 3 மாதங்களில் 20,281 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. நடப்பாண்டில் வந்து 1.22 லட்சம் கோடிகள் வந்து கடன் வாங்குறதுக்கு இருக்குது. ஏற்கனவே நமது மாநில முதலமைச்சர் அவர்கள் ஆட்சி கட்டில் அமர்ந்த உடனேயே வெள்ளை அறிக்கை கொடுத்துருந்தோம். அதில் நம்மளுடைய நிதி நிலைமை என்னென்னு உங்களுக்கு தெரியும். மக்களுக்கு உண்டான தேவைகளை செயல்படுத்தக்கூடிய இன்றைக்கி நிலையில் இக்கட்டான சூழ்நிலை தேவைப்படும், அதற்காக வந்து மக்களுக்கு உண்டான செயல்பாடுகள் எடுத்துக்கொள்ள முடியாது என்கின்ற இக்கட்டான சூழ்நிலை வாங்க வேண்டிய சூழ்நிலை இருந்துச்சு செய்திருக்கிறோம். இனி போக போக நிச்சயமாக எந்த சூழ்நிலை மக்களுக்கு உண்டான தேவைகள் நிறுத்தக்கூடாது என்ற சூழ்நிலைக்காக நடந்திருக்குது. ஸோ உங்களுக்கு எல்லாம் தெரியும். நன்றி. தேங்க்யூ.